ஓம் சாந்தி 4/8/2021 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதினால் நல்ல திசை அமர்கிறது. இப்போது உங்கள் மீது குரு திசை அமர்கிறது. ஆகையால் ஏறும் கலையில் இருக்கிறீர்கள். கேள்வி: யோகத்தில் முழு கவனம் இல்லை என்றால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கான யுக்தி என்ன? பதில். அதில் முதல் பாயிண்ட், ஒருவேளை யோகத்தில் முழு கவனம் இல்லை என்றால் நாளடைவில் மாயா பிரவேசமாகிவிடும், கீழே விழுந்து விடுவார்கள். ரெண்டாவது பாயிண்ட், தேக அபிமானியாகி பல தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள். மாயா தவறான காரியங்களை செய்வித்து கொண்டே இருக்கும், தூய்மையை இழக்க வைத்துவிடும். நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கு வாயில் கூழாங்கல்லை போட்டுக்கொள்ளுங்கள். கோபப்படாதீர்கள். தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை என்ற பயிற்சி செய்யுங்கள். யோக பலத்தினால் என்னென்ன பிராப்திகள் கிடைக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். இந்த முரளில பாபா பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் நெற்றியில் 2 திலகங்கள் வைக்கிறாங்க. அது தாய் தந்தைக்கான அடையாளம் அப்படின்றார். சிவ் பாபா பிரம்மா பாபா ஒன்றா இருக்கிறதுனால தாய் தந்தை ரூபத்தில் பாலனை செய்கிறதுனால அந்த 2 திலகங்கள் நெற்றியில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. மாயனுடைய புயல்கள் வரும்போது நல்ல நல்ல குழந்தைகள் கூட கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு புரிய வைக்கிறார். ஞானம் இருக்குது, ஆக்சுவலி ஞானம் கீழே தள்ளலை. ஆனால் யோகத்தில் முழுமையாக இல்லாத காரணத்தினால தடைகள் வருது, கீழே விழுந்துடுறாங்க. ஆகையில் பாபா சொல்கிறார், நான் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா, விகாரத்தில் விழுந்துட்டீங்க அப்படின்னா தந்தையினுடைய பெயரை கெடுத்துடுவீங்க. பிறகு பலமான அடி கூட விழும். ஆகையில் ஒருபோதும் காம விகாரத்தின் அடி வாங்கக்கூடாதுன்னு பாபா புரிய வைக்கிறார். இங்கே ரத்த ஆறு ஓடும், ஆனால் சத்தியுகத்தில் பாலாறு ஓடும். அது புது உலகம், இது பழைய உலகம். கலியுகத்தில் என்ன இருக்குது? புது உலகத்தின் வைபவங்களையும் செல்ல செழிப்பையும் பாருங்க அப்படின்றார். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே இருக்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்றார். யோகா தான் முக்கியம். காட்சிகள் பார்க்கணுன்னெல்லாம் நினைக்காதீங்க. நல்ல நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் குழந்தைகள் காட்சியெல்லாம் பார்த்தவங்க இன்றைக்கி இல்லை. அவங்க கல்யாணம் செய்துட்டு போயிட்டாங்க. சில குழந்தைகள் யஜ்யத்துக்கு எவ்வளவு சகயோகிகளாக இருந்தாங்க, எவ்வளோ பண உதவியெல்லாம் செய்தாங்க, அவங்களும் இன்றைக்கி இல்லை. அதை பார்க்கும்போது தான் மாயா நீ மிகவும் வலிமையானவன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இது யோக பலத்தின் யுத்தம் என்றே சொல்லலாம் அப்படின்றார். கிருஷ்ணராக முடியலனாலும் நல்ல முயற்சி செய்து கிருஷ்ணருடைய வம்சத்துலையாவது வாங்க அப்படின்றார். சூரிய வம்சத்தில் 8 தலைமுறை இருக்கு இல்லையா? ஆகையால் அந்த ராஜ்யத்தில் அந்த ராஜகுமாரருடன் ஊஞ்சலில் ஆடும் அளவிற்காவது முயற்சி செய்யுங்க அப்படின்றார். வரதானத்தில் பாபா அழகாக புரிய வைக்கிறார். எந்த குழந்தைகள் பவித்ரதாவினுடைய, அதாவது தூய்மையினுடைய உறுதிமொழி எடுத்துட்டு அந்த நினைவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு சுகம் சாந்தியினுடைய அனுபவம் தானாகவே ஏற்படும். தூய்மையினுடைய அதிகாரத்தை அடைவதில் நம்பர் 1 இருப்பது என்றால் அனைத்து பிராப்திகளில் நம்பர் 1 ஆகுவது. ஆகையால் தூய்மையினுடைய ஃபவுண்டேஷன் உறுதியாக இருக்கணும். அதை பலவீனமாக்காதீங்க அப்படின்றார். அப்போ தான் லாஸ்டில் வந்தாலும் ஃபஸ்ட்டில் போக முடியும். ஆகையால் என்ன நடந்தாலும் சரி, மனிதர்கள், இயற்கை, பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எவ்வளவுதான் உங்களை அசைக்க வந்தாலும், பூமியே பிளந்தாலும் சரி, தர்மத்தை விடக்கூடாது. அதாவது தூய்மையின் தர்மத்தை விடக்கூடாதுன்னு பாபா அழகாக புரிய வைக்கிறார். முரளியின் பாடல் ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி.
இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், தங்களுடைய ஆன்மீக தந்தை சிவ் பாபாவின் மகிமையை கேட்டீர்கள். எப்போது பாவம் அதிகரிக்கிறதோ, அதாவது மனிதர்கள் பாவாத்மாக்களாக ஆகிவிடுகிறார்களோ, அப்போதுதான் அனைவரையும் தூய்மையாக்கக்கூடிய தந்தை வருகிறார். வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். அந்த எல்லையற்ற தந்தைக்கு தான் மகிமை இருக்கிறது. அவருக்கு விருட்சபதி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் எல்லையற்ற தந்தையின் மூலம் எல்லையற்ற திசை, குரு திசை உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குரு திசையின் மூலம் குறிப்பாக பாரதம் ஜீவன் முக்தி உடையதாக ஆகிவிடுகிறது. அதாவது தனது சுயராஜ்ய பதவியை அடைகிறது. ஏனென்றால் எந்த சத்திய தந்தையை காட் இஸ் ட்ரூத் என்று கூறுகிறார்களோ, அவர் வந்து நம்மை நரனில் இருந்து நாராயணனாக ஆக்குகிறார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவருடைய தர்மத்தில் அவரவர்களுக்கென்று பாகம் இருக்கிறது. ராஜ்யத்தில் ராஜாவிலிருந்து பிரஜை வரை அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று பாகம் கிடைத்திருக்கிறது. அனைவரும் அவரவர்களுடைய பாகத்தை நடிக்க வேண்டும். இப்போது நமக்கு குரு திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒரே ஒரு நாள் மட்டுமே அமர்கிறது என்பது கிடையாது. இப்போது நீங்கள் ஏறும் கலையில் இருக்கிறீர்கள். உலகத்தில் குரு பயிற்சி, குரு திசை எல்லாம் சொல்லும் போது இத்தனை நாட்களுக்கு உங்களுக்கு குரு திசை அல்லது இத்தனை வருடங்களுக்கு உங்களுக்கு குரு திசை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாபா சொல்கிறார், அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஏறும் கலையில் இருக்கிறீங்க. 2 யுகங்களுக்கு இந்த திசை மாறாது. எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு ஏறும் கலை ஏற்படும். இதை மறந்து விடுவதினால் மாயையின் தடைகள் வருகிறது. நல்ல முறையில் நினைவு செய்யவில்லை என்றால் அவசியம் கீழே விழுவார்கள். பிறகு அவர்கள் மூலம் ஏதாவது தவறுகள் நடக்கும். சிலர் ஆச்சரியப்படும் வகையில் கேட்பார்கள், பிறருக்கும் சொல்லுவார்கள், பிறகு சென்று விடுவார்கள் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. நாளடைவில் மாயை பிரவேசம் ஆகின்ற காரணத்தினால் கீழே விழுந்து விடுவார்கள். யோகத்திற்கு முழு கவனம் கொடுப்பதில்லை. பிறகு தந்தை வந்து சஞ்சீவினி மூலிகை கொடுக்கிறார். அதாவது சஞ்சீவினி மூலிகை மயக்கத்தை தெளிய வைக்கக்கூடிய மூலிகையாகும். நீங்கள்தான் ஹனுமானாகவும் இருக்கிறீர்கள். சத்தியமானவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். அவர் வந்து உங்களுக்கு சத்திய நாராயணனின் கதையை கூறி சத்திய யுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். எப்போது ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதன் பிறகு பக்திக்கு என்ன அவசியம் இருக்கிறது? பக்தி என்றால் இறங்கும் கலை, ஞானம் என்றால் ஏறும் கலை. இந்த நேரத்தில் பக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நமக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் சத்கதி கிடைக்கிறது. பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர் ஒரே ஒரு பகவான்தான். காப்பாற்றுவது என்றால் எதிரியிடமிருந்து காப்பாற்றுவதல்லவா? நான் வந்து உங்களை ராவணனிடமிருந்து காப்பாற்றுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்போது கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்கான முயற்சி செய்யுங்கள். அவருடைய வம்சத்திலாவது வந்துவிடுங்கள். சூரிய வம்சத்தில் 8 தலைமுறை இருக்கும். ஆகையால் ராஜ்யத்தில் வந்து ராஜகுமாரருடன் ஊஞ்சல் ஆடும் அளவிற்காவது முயற்சி செய்யுங்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ மன்மனாபவ நிலையில் இருங்கள். ஞானம் ஒருபோதும் கீழே விழ வைப்பதில்லை, நினைவில் இருப்பதில்லை. அதனால்தான் கீழே விழுந்து விடுகிறீர்கள். இதை பற்றி தான் அல்லாவுத்தீன், ஹாத்தம் தாய் போன்ற நாடகங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அல்லாவுத்தீன் கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அற்புத விளக்கு வச்சிருப்பாரு. அது காணாமல் போயிடுச்சோ இல்லை அது மறந்துட்டாரோ அப்படின்னா அவர் எந்த மேஜிக்கும் செய்ய முடியாது, பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுவார். அதே போல் ஹாத்தம் தாய், அவர்கிட்ட ஒரு கூழாங்கல் போன்ற ஒரு ஸ்டோன் இருக்கும்.
அது வாயில் வச்சுட்டு அவர் நினச்சது நடக்கும், சேஃபாக இருப்பார். அதை மறந்துட்டாரே, இல்லை அது எங்கேயாவது போயிடுச்சின்னா எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு வரும். அதுபோல் பாபா நினைவில் இருக்கணும். ஞானத்தில் இருந்தாங்க, விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் ஆக்சுவலி கீழே தள்ளலை, நினைவில் இல்லை. அதனால்தான் சரியாக நினைக்கலை, அதன் மீது கவனம் கொடுக்கல, அதனால்தான் கீழே விழுந்துடுறாங்க அப்படின்றார். நினைவில் இருப்பதற்காகவே வாயில் கூழாங்கல்லை போட்டுக்கொண்டார்கள். யாருக்காவது கோபம் வந்துவிட்டால் பேசி விடுகிறார்கள். அதனால்தான் வாயில் ஏதாவது போட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். அதாவது இதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. கோபம் வந்ததுன்னா வாயில் கூழாங்கல் வச்சுக்கோங்க, இல்லை வாயில் தண்ணீர் வச்சுக்கோங்க. ஒரு குரு சொன்னார், கோபம் வருது அப்படின்னா கோபமாக வரும்போது வாயில் தண்ணி வச்சுக்கோங்க, வாயிலே வச்சுக்கோங்க, அப்போ பேச முடியாது இல்லையா. அதே போல் குச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குச்சி வைக்கும்போது பேச முடியாது. அதனால் பாபா இதெல்லாம் எதற்கு? ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அப்படின்றார். பேசவே இல்லை என்றால் கோபம் வராது. ஒருபோதும் யார் மீதும் கோபப்படக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். யார் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய மகிமைதான் பாடப்படுகிறது. டாகூர், ஜான்சி ராணி போன்றவர்கள் வாழ்ந்து சென்றிருப்பதால் அதை நாடகமாக உருவாக்கியிருக்கிறார்கள். சரி, சிவனும் வந்து சென்றிருப்பதால் தான் சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் சிவன் எப்போது வந்தார், வந்து என்ன செய்தார் என்பது தெரியாது. தேக சகிதமாக இவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். நான் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை என்ற பயிற்சி செய்யுங்கள். தந்தை அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் அல்லவா. ஆத்மா முதலில் சுகம், பிறகு துக்கத்தை அனுபவிக்கிறது. நாம் முதலில் சத்தோ பிரதானமாக, பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகிறோம் என்று விவேகமும் கூறுகிறது. மாயையின் புயல்கள் மிகவும் நல்ல நல்ல குழந்தைகளையும் கீழே தள்ளிவிடுகிறது. யோகத்தில் முழுமையாக இல்லை என்றால் மாயா தடைகளை ஏற்படுத்துகிறது. தந்தையின் குழந்தையாகி தூய்மையாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு பிறகு விகாரத்தில் விழுந்து விட்டால் பெயரை கெடுத்து விடுவீர்கள். பிறகு மிகவும் வேகமாக அடி விழுகிறது. ஒருபோதும் இந்த காம விகாரத்தின் அடி வாங்கக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். இங்கு இரத்த ஆறு ஓடும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். சத்யுகத்தில் பாலாறு ஓடும். அது புது உலகம், இது பழைய உலகம். கலியுகத்தில் என்ன இருக்கிறது? புது உலகத்தின் வைபவம், அதாவது செல்வ செழிப்பை பாருங்கள். இங்கே இருப்பது ஒன்றுமே கிடையாது. நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகள் காணாமல் போய்விட்டார்கள். அதிகமாக காட்சி பார்த்தவர்களும் சென்று திருமணம் செய்து கொண்டார்கள். மாயை எப்படியெல்லாம் வருகிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்படி தலைகீழாக ஆகிவிடுகிறது. பலர் நல்ல நல்ல பாகங்களை நடித்திருக்கிறார்கள். கஷ்டமான நேரத்தில் அதிக பண உதவிகளும் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்று இல்லை. அதனால்தான் மாயையே நீ மிகவும் வலிமையானவனாக இருக்கிறாய் என்று தந்தை கூறுகிறார். மாயையிடம் நீங்கள் யுத்தம் செய்கிறீர்கள். இதுதான் யோக பலத்தின் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் பலர் 2 திலகங்களை வைத்துக் கொள்கிறார்கள், தாய் மற்றும் தந்தை. ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனின் அடையாளமாகும். அதாவது விபூதி, குங்குமம் அல்லது குங்குமம், சந்தனம், இப்படி 2 திலகங்கள் வச்சிருக்கிறாங்க இல்லையா. அதுக்கு பாபா சொல்கிறார், சிவ் பாபா, பிரம்மா பாபா அல்லது தாய் தந்தையினுடைய அடையாளமாக தான் அப்படியெல்லாம் வைக்கிறாங்க. அவர்கள் சரியான அர்த்தத்தை அறிந்து கொள்வதில்லை. பக்தியில் 2 தந்தைகள் இருக்கிறார்கள் மற்றும் ஞான மார்க்கத்தில் இப்போது உங்களுக்கு 3 தந்தைகள் இருக்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்!
இப்போது நீங்கள் 3 தந்தையையும் அறிந்திருக்கிறீர்கள். புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு எளிய விஷயமாக இருக்கிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நினைவில் இருப்பதற்கு வாயினால் எதையும் பேசாதீர்கள். வாயில் கூழாங்கல்லை போட்டுக்கொள்ளுங்கள். கோபம் முடிந்து போகும். யார் மீதும் கோபப்படக்கூடாது. 2வது பாயிண்ட், இந்த துக்கதாமம் இப்போது தீ பற்றி எரியப் போகிறது. ஆகையால் அதை மறந்து புது உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடம் தூய்மையாக இருப்பேன் என்று என்ன உறுதிமொழி செய்தீர்களோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும். வரதானம், தூய்மையின் ஆதாரத்தில் சுகம் சாந்தியின் அனுபவம் செய்யக்கூடிய நம்பர் 1 அதிகாரி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் தூய்மையின் உறுதிமொழியை சதா நினைவில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகம் சாந்தியின் அனுபவம் தானாகவே கிடைக்கிறது. தூய்மையின் அதிகாரத்தை அடைவதில் நம்பர் 1 இருப்பது என்றால் அனைத்து பிராப்திகளிலும் நம்பர் 1 ஆகுவதாகும். ஆகையால் தூய்மையின் அஸ்திவாரத்தை ஒருபோதும் பலவீனமாக்கக்கூடாது. அப்போதுதான் கடைசியில் வந்தாலும் முதலில் செல்வீர்கள். இந்த தர்மத்திலேயே சதா நிலைத்திருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, மனிதர்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எவ்வளவுதான் அசைத்தாலும் சரி, பூமியே பிளந்தாலும் சரி, தர்மத்தை விடக்கூடாது. ஸ்லோகன். வீணானவை என்றால் என்னவென்றே அறியாதவர்களாக ஆகுங்கள். அப்போது உண்மையிலும் உண்மையான செயின்ட், அதாவது சாது ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.